நாம தேவனுடைய சமூகத்துல வரும்பொழுது என்ன பேசுறதுனே தெரியாம அநேக நேரத்துல நிற்கின்றோம். இல்லைன்னா தப்பு தப்பா எதையாவது இல்லைன்னா ஓவரா பேசுறது. வேதம் மிக தெளிவாக எப்படி பேசணும், என்ன சொல்லணும், அதை நீங்க சொல்லும் பொழுது பெரிய மலை போன்ற பிரச்சனை கூட, பெரிய வகையான தொல்லைகள் கூட மிக எளிதாக உங்களை விட்டு கடந்து போவதை நீங்கள் காண்பீர்கள். அப்போ இது இந்த ரகசியம் என்ன என்பதை நாம் இன்றைக்கு இந்த வீடியோ மூலியமாக நீங்கள் தெரிந்து கொள்ள போகிறீர்கள். ஒன்றும் இல்லைங்க, தேவனுடைய சமூகத்திலே வரும் பொழுது ரோமர் 10ஆம் அதிகாரம் 9, 10 வசனங்கள் என்னவென்றால், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு. இந்த வாய் இருக்கு பார்த்தீங்கன்னா, இந்த வாயினால தேவனை, இயேசு கிறிஸ்துவை நாம் அறிக்கையிட வேண்டும். தேவன் அவரை மரித்தோரில் இருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். நம்பும் போதே, இருதயத்துல நம்பும் பொழுதே உங்க பிரச்சனைக்கு விடுதலை இருக்கும், அப்படிதான் சொல்லுகிறது. நீ விசுவாசித்தால், உன் இருதயத்துல விசுவாசித்தால் உனக்கு விடுதலை. அடுத்த 10வது வசனம் பாருங்க. நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும். ஸோ இந்த வாயினாலே நீங்கள் அறிக்கை பண்ணும் பொழுது மாத்திரமே பெரிய பெரிய பிரச்சனைகள் கூட மிக எளிதாக உங்களை விட்டு கடந்து போவதை நீங்கள் உணர்வீர்கள். கண்டிப்பா எனக்கு நீங்க ஃபோன் பண்ணி கூட சொல்லுவீர்கள், எவ்வளவு பெரிய பிரச்சனை எனக்கு கடந்து போனது என்று சொல்லி. இங்கதான் ஒரு பெரிய ரகசியமே அடங்கியிருக்கு. மாடி எத்தனையோ மாடி நாம் ஏறினாலும் கூட ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்று சொல்லி ஒன்று இருக்கிறது அல்லவா? தரை மட்டத்துல இருந்து மேலே போவதற்கு இருக்கிற முதல் ஸ்டெப்பு, அது போலதான் இந்த அறிக்கை இடுகிறது. வாயினாலே அறிக்கையிட்டு ஒரு விடுதலையை நம்மால பெற்றுக்கொள்ள முடியும். அப்ப என்ன அறிக்கை இடுகிறது? அநேக நேரத்துல நான் பார்க்கின்ற ஒரு காரியங்கள், யாராவது ஜெபிக்கட்டும், கடைசியில நானு ஆமேன்னு சொல். எனக்கு ஜெபிக்க தெரியாது, உதவிக்கு நான் எங்கேயாவது யார்கிட்டயாவது ஜெபிக்க சொல்லி விடுகிறேன். என்ன பண்ணுவீங்க? கடந்து போவீர்கள். ஆனா கர்த்தருடைய வசனம் ரொம்ப அழகா இங்க சொல்லுகிறது, இருதயத்துல விசுவாசிக்கிறத உங்க வாயினாலே அறிக்கை பண்ணப்பட வேண்டுமா? சரி, என்ன அறிக்கை பண்ணுவது? அங்கே வசனம் அழகா சொல்லிடுச்சு, தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினாருன்னு அறிக்கை பண்ணப்பட வேண்டும் என்று சொல்லிடுச்சு. இன்னொரு வசனம், லேவியராகும் 5ஆம் அதிகாரம் 5வது வசனத்துல, ஒரு மனுஷன் குற்றமுள்ளவன் ஆகும் பொழுது அவன் தன்னுடைய பாவத்தை அறிக்கையிட வேண்டுமா? லேவியராகமம் 5:5. ஒருவன் குற்றமுள்ளவன் ஆகும்போது அவன் தான் செய்தது பாவம் என்று அறிக்கையிட்டு. அப்போ ஒரு மனுஷன் தான் செய்யறது பாவம் என்று சொல்லி தேவ சமூகத்திலே வந்து அறிக்கையிட வேண்டும். ஏதோ பிரச்சனை, ஜபம் 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 ஓடி வர்றது மிகப்பெரிய தவறு. அப்படி நீங்க ஜெபிக்க வரும் பொழுது உங்கள் அறிக்கையை கர்த்தர் எதிர்பார்க்கின்றார். நீ என்ன செஞ்ச? தெரியாம செஞ்சுட்ட, தெரியாம பேசிட்ட, இப்படி ஆகும்னு எனக்கு தெரியல, புத்தி மாறாட்டத்துல நான் பண்ணிட்டேன், ஏதோ மன வருத்தத்துல நான் பண்ணிட்டேன், நான் ஏதோ ரொம்ப பதறி போய் இதை செய்து விட்டேன் என்று சொல்லி நீங்கள் உங்கள் பாவங்களை குற்றம் உள்ளவனாய் இருக்கும் பொழுது நீங்கள் அதை அறிக்கையிட வேண்டும் என்று சொல்லுகிறது. இன்னொரு வசனத்தை பார்ப்போம். நெகேமியா 1ஆம் அதிகாரம் 6வது வசனம். நாங்கள் உமக்கு விரோதமாய் செய்த பாவங்களை அறிக்கையிடுகிற அடியேனுடைய ஜபத்தை கேட்கிறதற்கு உம்முடைய செவி கவனித்தும் உம்முடைய கண்கள் திறந்தும் இருப்பதாக நெகேமியா சொல்லுகின்றார். இங்க என்ன பாவத்தை சொல்லிட்டு தெரியுங்களா? தேவனுக்கு விரோதமாய் இருக்கின்ற பாவத்தை நாம் அறிக்கையிட வேண்டும் என்று சொல்லுகின்றார். ஆமா, பல கட்டளைகளை கர்த்தர் கொடுத்திருக்கின்றார். இப்படித்தான் நடக்க வேண்டும், இப்படித்தான் செய்ய வேண்டும், நீங்க இதை செய்யணும், இதை செய்யக்கூடாது என்று சொல்லி பல காரியங்கள் வேதத்துல உள்ளது. இதை செய்ய தவறும் பொழுது நாம் தேவனுக்கு விரோதமாக தவறு செய்கின்றோம். இப்போ இந்த நெகேமியா 1:6 படிக்கு நாம் இதை அறிக்கையிட வேண்டுமா? இன்னும் ஒன்று காரியத்தை அறிக்கையிடுகிறதை பார்க்கலாம். சங்கீதம் 142ஆம் அதிகாரம் 2வது வசனம். அவருக்கு முன்பாக என் சஞ்சலத்தை ஊற்றுகின்றேன், அவருக்கு முன்பாக என் நெருக்கத்தை அறிக்கையிடுகின்றேன். இப்ப தாங்க முதலாவது பாவத்தை அறிக்கையிடணும், அதுக்கப்புறமா தேவனுக்கு விரோதமான பாவத்தை அறிக்கையிடணும். இப்போ இந்த நேரத்துல உங்க பிரச்சனையை சொல்லணும், நெருக்கத்தை சொல்லணும். நீங்க என்ன பிரச்சனைக்குள்ளாக இருக்கிறீங்க, போராட்டங்கள். இயேசுவே, நான் இங்க வெக்கப்பட்டு நிற்கிறேன், அங்க தலை குனிஞ்சு நிற்கிறேன், இங்க கண்ணீரோடு நிற்கிறேன், என் சரீர பலவீனத்தோடு நான் நிற்கிறேன், என் வீடு சாபமாய் இருக்கு, நான் இருளடைஞ்சு இருக்கிறேன், அவங்க சத்தியத்தை எனக்கு வெளிப்படுத்துங்க,
பலவீனமா இருக்கிற உங்க பலனை எனக்கு கொடுங்க. நெருக்கத்தை அறிக்கையிட வேண்டுமா? ஸோ நல்லா நம்ம தெரிஞ்சு கொண்டு இதை செய்யும்போது உங்களுடைய பிரச்சனை எத்தனை ஆண்டு பிரச்சனைகள் ஆனாலும் மிக எளிதாக நீங்கள் தினம் தினம் இந்த அறிக்கைகளை சொல்லும் பொழுது அவர் உங்களுக்கு உதவி செய்வதை நீங்கள் நிச்சயமாகவே உணர முடியும். இப்போ இந்த சங்கீதம் 142:2 படிக்கு உங்கள் நெருக்கத்தை வாயை திறந்து அறிக்கையிடுங்கள். இன்னொரு காரியத்தை பார்த்து விடலாம். எபிரேயர் 10:23 வசனம். அல்லாமலும் நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுகிறதில் அசைவில்லாமல் உறுதியாய் இருக்க கடவோம். வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறாரே. இங்க பாருங்க, நம்மளுடைய நம்பிக்கையில அசையாம இருக்கணுமா? இந்த நம்பிக்கை அசையாம நான் இருக்கிறேன்னு வாயை திறந்து அறிக்கையிட வேண்டுமா? நான் இதை அதிகமா செய்வேன். ஏன்னா விசுவாசத்துல தடுமாற்றங்கள் வரும் பொழுது, நம்புவதற்கு ஏதுவான சூழ்நிலைகள் அதுல தடுமாற்றங்கள் வரும் பொழுது, மைண்டுக்குள்ளார பல மன போராட்டங்கள் வரும் பொழுது, குழப்பங்கள் வரும் பொழுது, என் விசுவாசத்துல நான் உறுதியா இருக்கிறதற்குனே தனியா போராடுவேன். கர்த்தரை நான் தடுமாறும் பொழுது அவரே ரொம்ப அழகா என்னை தேற்றுவது எப்படி என்று சொன்னால், உன்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர் என்று சொல்லுவார். பயங்கரமா ஒரு சமாதானம் எனக்குள்ளார வந்துவிடும். இது கர்த்தர் மேல நாம வச்சிருக்கிற விசுவாசத்தினால தான் வரும். அதான் எபிரேயர் அழகா சொல்லுகிறார், விசுவாசத்துல நீங்கள் உறுதியா இருக்க வேண்டும். பாருங்க, ஒரு படியாய் அப்படியே இந்த அறிக்கை இடுகிறதுல அப்படியே கொஞ்சம் நம்ம உயர்ந்து கொண்டே போகின்றோம். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, நீங்கள் யாரா இருந்தாலும் சரி, உங்க பாவங்களை அறிக்கையிடுங்க. ஒருவேளை தேவனுக்கு விரோதமாக, சபைக்கு விரோதமாக, தேவனுக்கு விரோதமாக, தேவ கட்டளைகளுக்கு விரோதமாக, உடன்படிக்கைகளுக்கு விரோதமாக நீங்கள் தவறு செய்திருப்பீர்கள் என்று சொன்னால் அதை நீங்கள் அறிக்கையிடுங்கள். கண்டிப்பா உங்க நெருக்கத்தை அறிக்கையிடுகிறதுல கொஞ்சம் கூட மறந்து போகாதீங்க. தினமும் எழுந்து உங்க நெருக்கங்களை அறிக்கையிடுங்க. நிச்சயமா என் வெட்கத்திற்கு பதிலாக நீங்க இரட்டிப்பான பலனை தருவீர்கள் என்று தைரியமா சொல்லுங்க. தைரியமா வாரியை திறந்து அறிக்கையிடுங்க. கடைசியா விசுவாசத்துல உறுதியாய் அசையாமல் உறுதியாய் இருந்து அறிக்கையிடுங்க. இதை நீங்கள் செய்யும் பொழுது உங்களுடைய எப்பேற்பட்ட பிரச்சனைகளா இருந்தாலும் உங்களுடைய வலது பரத்துல கர்த்தர் உங்களுக்காக இருந்து, அவர் உங்களுடைய பட்சத்துல இருந்து உங்களுக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஏன் என்று சொன்னால், மரித்தோரிலிருந்து எழும்பினவர் இன்றைக்கு உங்களுக்குள்ளாக இருக்கிறார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் ஒவ்வொருவரோடு கூட இன்றும் என்றும் சதா காலங்களில் இருக்கட்டும். God bless each and everyone. Shalom.